நாமும் இந்த மாதிரி ஒரு பணியில ஈடுபடுறதுனால நம்முடைய பனியன்ல டிஎன்டிஜன் போட்டிருக்கும். இது விளம்பரத்துக்காக வேண்டி கிடையாது. இவன் ஏன் இந்த காரியத்தை செய்யறான் என்று பிற மதத்தில் உள்ளவன் பார்க்கணும். இவனுக்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன, அவன் அதை தெரிய வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பனை விட சிறந்தவன் யார் இருக்க முடியும்? நல்லவள் செய்கின்றான். நான் முஸ்லிம் என்று அவன் சொல்லிக் கொள்கின்றான். பெருமையாக சொல்ல வேண்டிய இடம் இருக்கின்றது. இந்த இடத்துல சங்கிகள் ஓடிவிட்டான். ஆர்எஸ்எஸ் காரன் இல்ல. இந்த நாட்டில் முஸ்லிம்களை நீ விரோதிகளாக, அவர்களை துரோகிகளாக சித்தரிக்கின்றாய். பார், இந்த சமூகம் உனக்கு ஒரு சோதனை என்று வந்தால் கூட வந்து நிற்கின்றது. வெள்ளத்தில் வந்து நிற்கின்றது. உனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புல வந்து நிற்கின்றது. புயல் காலத்தில் வந்து உன்னிடத்தில் நிற்கின்றது என்று அல்லாஹ் அங்கு காட்டுவதற்காக வேண்டித்தான், அவனுடைய தூதரை அங்கு காட்டுவதற்கு வேண்டிதான். இந்த நலத்தை தவிர்த்து நமக்கு எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு ஜமாத்து சுயநலத்திற்கு அப்பாற்பட்டு பொது நலத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்து நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கின்றேன். அவன் இந்த பணியில ஒருவன் தன்னை ஈடுபடுத்தி, இவன் ஏன்டா இதுல ஈடுபடுறான்? எத்தனையோ ரசிக மன்றங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, இவன் ஏன் இதில் வந்து நிற்கின்றான்? அவனுடைய மார்க்கம் சொல்கின்றது. அவனுடைய மார்க்கம் என்ன சொல்கின்றது? ஏகத்துவத்தை போதிக்கின்றது. ஏகத்துவம் என்றால் என்ன என்று ஒருவன் அதன் வழியாக உள்ளே வந்தான் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு பெருமை, அவனுக்கு கிடைக்கின்றது மறுமையினுடைய அருமை. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த நாட்கள் குறிப்பாக ஞாயிறு, திங்கள், இந்த நாட்கள்ல பெய்த அந்த மழை மனித சமுதாயத்திற்கு, இந்த மழையின் மூலமாக பல படிப்பினைகளை, பாடங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹுலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். இன்றைக்கு மனிதன் சந்திர மண்டலத்திற்கு போறது, அடுத்து இப்போது செவ்வாய் கிரகத்துக்கு போவதற்குண்டான வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட மனிதன் இறைவனுடைய ஆற்றலுக்கு முன்னால் அவன் ரொம்பவும் அற்பமானவனாக இருக்கின்றான். அதற்கு இந்த மலை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இதுல அவனுடைய பலம், தான் பெரிய ஒரு ஜாம்பவான், என்னை எதிர்த்து நிற்பதற்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை என்று அவன் தன்னைத்தானே பிதற்றிக் கொள்கின்றான். ஒரு கட்டத்தில் அவன் சொல்றான், நான் தான் கடவுள் என்ற அளவிற்கும் பேசுகின்றான். இப்படி எல்லாம் பேசக்கூடியவன் இந்த மலைக்கு முன்னால அவன் மிக பலவீனமானவனாக ஆகி நிற்பதை நாம கண்கூடாக கண்டோம். இங்கேயும் கண்டோம், சென்னையிலையும் கண்டோம். உலகத்துல எங்கு மழை பெய்தாலும் சரிதான், அதனுடைய எல்லையை தாண்டி போய்விட்டால் அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இந்த பலவீனத்துல முதல் இடத்தை பிடிக்கிறது மனிதன் நாளைக்கு வர்றதை இன்னைக்கு அறிய முடியாது என்பதுதான். அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை தெரிய முடியாது என்பதுதான். சமீபத்தில் ஒரு டிவி காட்சியில பெண்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றார்கள், ஆண்களும் பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதுல ஒவ்வொரு பெண்ணா சொல்றாங்க, என்ன ஜோதிடக்காரர் பார்த்து சொன்னார், நீ இன்ன ஒரு மணமகனுக்கு தான் நீ வாழ்க்கை கொடுவா என்று சொன்னார். அத மாதிரி நான் வாழ்க்கப்பட்டிருக்கேன், ஜோதிடத்தை நான் நம்புறேன். இப்படி ஒவ்வொரு ஆளும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி நாங்க ஜோதிடத்தை நம்புகின்றோம் என்று சொல்கின்றார்கள். அப்படி ஜோதிடத்தை நம்பக்கூடியவர்கள் இந்த வெள்ளத்தை பற்றி அறிவிச்சிருக்கலாம், சென்னையில் உள்ள வெள்ளத்தை பற்றி அறிவிச்சிருக்கலாம், அல்லது கடந்த காலத்தில் சுனாமியை பற்றி அறிவிச்சிருக்கலாம், 2015 நடந்த வெள்ளத்தை பற்றி அறிவிச்சிருக்கலாம். எவராலும் அறியவே முடியாது. இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம் திரும்ப திரும்ப நம்முடைய கண் முன்னால் தோன்றுகின்றது. இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஆ, 5 விஷயங்கள்ல யாரும் உரிமையை கொண்டாட முடியாது என்று சொல்கின்றான். இன்னல்லாஹ இன்தஹு இல்மு ஸாஆ, கியாமத் நாள் எப்போது வரும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அடுத்தது அல்லாஹ் சொல்கின்றான், யுனஸிலுல் கைஸ், மலையை அவனே இறக்குகின்றான். எப்போது இறக்குவான் தெரியாது. சேட்டிலைட்டின் மூலமாக கண்காணிச்செல்லாம் சொல்றான் என்று அந்த விஷயத்திற்கு புறவு வருவோம்.
கைஸ் வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், கருவில் உள்ள குழந்தைகளை இவன் அறிகின்றான். வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, ஒருவன் நாளைக்கு என்ன சம்பாதிக்க போகின்றான் என்பதை அல்லாஹ் தான் அறிகின்றான். வமா தத்ரி நஃப்சுன் பி ஐய அர்தின் தமூத், ஒருவன் எங்கே எந்த பகுதியில் மரணம் அடைய போகின்றான் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்ப அதனால இந்த மறைவான விஷயங்கள் இதை உலகத்துல யாருமே அறிய முடியாது என்பதை தெளிவாக அல்லாஹ் தஆலா உணர்த்தி விடுகின்றான். இன்றைக்கு நவீன கருவிகள், அதுல குறிப்பாக சேட்டிலைட் இருக்கின்றது, அது மனிதனுக்கு எல்லா விதமான தகவலையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அடிக்கடி ட்ரெயின் பயணத்துல செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும், இப்போது நெல்லை எக்ஸ்பிரஸ் அது எங்கே வந்து கொண்டிருக்கின்றது. ஒருவர் திருச்சியில இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நெல்லையில அது 8:10 கிளம்புகின்றது என்று சொன்னால் வரிசையா போட்டுக்கிட்டே இருக்கிறான். டிபார்ட்டட் நெல்லை, அதாவது திருநெல்வேலி. அடுத்த ஊருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குது, கோவில்பட்டிக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கிறது, அந்த ஆப் சொல்லுது. மனிதன் வைத்திருக்க எல்லாமே சேட்டலைட்ல கனெக்ஷன் அப்படியே சொல்லி விடுகின்றது. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஸ்டேஷனை கடந்து வருகின்ற பொழுது இந்த இடத்திற்கு வந்துருச்சு, இந்த இடத்துக்கு சமயத்துல மாத்தியும் சொல்லும். ட்ரெயின்ல உட்கார்ந்து இருப்போம், அதே பொய்யும் சொல்லும். பொய் சொல்றதுனா அதுக்கு பொய் சொல்ல தெரியாது, இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு தவறு, அதுலயும் தோல்வி இருக்கின்றது. இத மாதிரி இந்த கூகுள் மேப் இருக்கின்றது, அதுவும் மனிதனுக்கு என்ன செய்யணும், இப்ப லொகேஷனை போட்டு விடுங்க அப்படிங்கிறான். லொகேஷனை போட்டு விடணும், அதை பார்த்து வந்தாராம். ஆனா சமயத்தில் அது என்ன செய்யுதுன்னா அப்படியும் வேலை பண்ணும், அதுவும் கூகுள் மேப் காட்டத்தான் செய்கின்றது. இந்த அளவிற்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில, தொழில்நுட்ப வளர்ச்சியில, அறிவியல மனிதன் எவ்வளவோ மேல போயிருக்கிறான். ஆனால் இந்த மழை எவ்வளவு பெய்யும் என்பதை அவனால சொல்ல முடியல. இப்போ சிவதாஸ் மீனா சீஃப் செக்ரட்டரி, தலைமை செயலாளர், அழாத குரல் தான், எங்களுக்கு மெட் டிபார்ட்மெண்ட், அதாவது வானிலை ஆய்வு மண்டலம் எங்களுக்கு சரியான முறையில தகவல் சொல்லல என்று திரும்ப வானிலை ஆய்வு மையத்தை பற்றி திரும்ப குறை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அதுதான் யதார்த்தம், அவர்களால் சொல்ல முடியாது. சன் டிவில ஒரு காட்சி காட்டுறான், முன்னாள் பொறுப்பா இருந்தார ரமணன், அவர்கிட்ட சன் டிவில கேட்கிறான், காயல்பட்டினத்துல 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு, நீங்க ரெட் அலர்ட் கொடுக்குறீங்க, ஆரஞ்சு கலர்லாம் கொடுக்குறீங்க, இப்படியெல்லாம் நீங்க முன்னறிவிப்பு செய்யக்கூடியவங்க, இத்தனை சென்டிமீட்டர் மழை பொழியும் ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை என்று சொல்லும் போது, அதாவது அவர் கிடந்து திணற. இதுல ஆஸ்திரேலியா ஆப்பு இருக்கின்றது, அது போன்று அமெரிக்கா ஆப்பு இருக்கின்றது, ஐரோப்பா ஆப்பு இருக்கின்றது. இதுல ஓரளவுக்கு ஐரோப்பா ஆப் தான் சொல்கின்றது, அதை வச்சுதான் நாங்க கணிச்சு சொல்கின்றோம் என்று சொல்றாங்க. அந்த மழை அவங்க எதிர்பார்த்தது ஒரு 21 சென்டிமீட்டர் தான் எதிர்பார்த்தாங்க, அதுக்கு தான் ஆரஞ்சு கலர் கொடுக்குறான். இதை தான் 21 சென்டிமீட்டருக்கு மேல போய்விட்டா ரெட் அலர்ட் தான் கொடுக்குறாங்க. இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை? அவர் கடந்து திணறாரு, பதில் சொல்ல முடியல. இதுதான் யதார்த்தம். இதே பிரச்சனை தான் 2015 நடந்தது, சொல்ல முடியல. அதுவும் எந்த அளவிற்கு என்றால் 365 நாள் பெய்யக்கூடிய மழை 30 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்திருக்கு. திருநெல்வேலியும் சரி, அதே போல காயல்பட்டினமும் சரி கொட்டி தீர்த்திருக்கின்றது. யாராலும் இதை சொல்ல முடியல. அரசை ஸ்தம்பிச்சு போயிட்டான், ஒண்ணுமே செய்ய முடியல. மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். நீ என்ன ஆகாயத்துல பறந்துட்டு போ, அல்லது கடலுக்குள்ள நீர்மூழ்கி கப்பலை வச்சுக்க, என்ன இப்போது பெய்யக்கூடிய இந்த மழையை பற்றி உன்னால தெரிய முடியலையா? அவன் சொல்றான், அதாவது ஜெர்மனி அதெல்லாம் இந்தியாவை விட அட்வான்ஸ் ஆனது, ரொம்ப அறிவியல்ல முன்னேறியது. அதே போல லண்டனு சொல்ல முடியல. அவன் திணறான். இதுதான் உலகம் முழுவதும் உள்ள நிலைமை. இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்கு. அதுதான் அவன் தான் மலையை இறக்குகின்றான். இதுல நம்ம ஊர்ல உள்ள ஆட்கள் இருக்கிறாங்களே,
அடுத்த ஆளுக்கு சோசியம் சொல்றார், இன்ன பொண்ணம் கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி போய் கேட்கிறான். அவன் கட்ட கட்டமா அப்படி பொறுத்து பார்த்து அதெல்லாம் பார்த்து நீங்க முடிக்கலாம் என்று அவனை தகவல் சொல்றான். பெரிய பந்தலை போடுறான். ஊருக்கெல்லாம் முன்னறிவிப்பு செய்யக்கூடிய அந்த தொழிலை கையில எடுத்துக்கிறேன் என்று வாதிடுகின்றான். அதனாலதான் ஒரு கூட்டமே வருது. அந்த தொழில ஈடுபட்டு இருக்கிறான். மழை பொழிகின்றது. ஆக்கி இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிடுறதுக்கு நாதி இல்ல. கூவி 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 தூக்கி வெளியே அனுப்பி விட்டுருக்கிறான். இது மாதிரி இங்க பொருளாதாரத்தை நாசம் பண்ணாதீங்க, கல்யாண பந்தல்ல போடாதீங்க, பந்தியில போடாதீங்க என்று சொல்லி கொண்டிருக்கின்றது. இவன் அதுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடி. அந்த காசை நீ செலவு பண்ணுவதற்கு முன்னாலே பிரயோஜனமாக உலக மக்களுக்கு நீ கொடு. எத்தனை பேர்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறான், எத்தனை பேர்கள் கேன்சர்ல அவதி உறுறான், தீர்க்க முடியாத நோய்களை கடந்து அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிறான், படிக்க வைப்பதற்காக வேண்டி காசு பணம் இல்லாம இருக்கிறான், பிள்ளைகளை நல்ல மார்க் எடுத்து இருக்கின்றது. அந்த மாதிரியான வழியில நீ செலவழி என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய வீட்டுல கல்யாணத்துல இவ்வளவு சோறு ஆக்கி போட்டு வருவதற்கு ஆள் இருக்காது, நாதி இருக்காது, ஈயாடும் என்று ஏன் தெரியவில்லை? அதுலயும் நம்ம திருநெல்வேலியில பெஞ்ச அந்த மழை இருக்குல்ல, கரெக்டா 1923 100 வருடத்திற்கு முந்தி இதே மாதிரியான பாதிப்பு ஸ்ரீவைகுண்டத்துல மாட்டி இருக்குது. வெள்ளம் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் சூழ்ந்து இருக்கின்ற. அது போல இங்க சிந்து பூந்துறை அந்த பகுதி எல்லா பகுதியிலையும் வெள்ளம் சூழ்ந்து நின்று மக்கள் சிரமப்பட்டு இருக்கின்றார்கள். இது நடந்தது கரெக்டாக டிசம்பர் 17 டிசம்பர் 16 இந்த 19 இந்த தேதிகள்ல நடந்திருக்கின்றது. அப்படியே பத்திரிகையில எடுத்து போடுறான். அவன் இதையாவது துல்லியமா சொல்லலாம் இல்ல, 100 வருடத்துக்கு முந்தி இப்படி நடந்துச்சு, அத மாதிரி மேலப்பாளையத்துல வெள்ளம் வரப்போகுது, உள்ளே ஊடாடி விடும், மக்கள் எல்லாம் திணறுவாங்க, வீட்டுக்குள்ள புகுந்துரும், ஃப்ரிட்ஜுக்குள்ள புகுந்துரும் சொல்லணும் இல்ல. சொன்னாங்களா? முடியாது. அவன் தான் மலையை பொழிகின்றான். ரசூலுல்லாஹ் இந்த தூதி செய்தியை சொல்ல வந்த உடனே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு பிரகடனப்பட சொல்றான், குல்லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபஅன் வலா தர்ரா இல்லா மாஷா அல்லாஹ். எனக்கு நானே எந்த விதமான நன்மையும் செய்து கொள்ள முடியாது, தீமையும் செய்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் தஆலா ஆரம்பத்துல இப்படித்தான் அவர்களுக்கு பாடத்தை எடுத்து நீ மக்கள்கிட்ட சொல்லு, நான் நன்மையை செய்யக்கூடியவன், நான் மறைவானவற்றை நாளை நடக்கக்கூடியது அடுத்த நிமிடமா வரக்கூடியதை அறியக்கூடியவனாக இருந்தால் நிறைய நன்மையை நான் செய்திருப்பேன், எனக்கு எந்த விதமான பாதிப்பும் தீங்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று உலக மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன். மறைவான விஷயத்தை அறிகின்றேன் என்று சொல்ல மாட்டேன். நான் ஒரு மலக்கும் என்று சொல்ல மாட்டேன். எனக்கு அறிவிக்கப்படக்கூடிய அந்த செய்தியை நான் பின்பற்றுவதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது கிடையாது என்று சொல்றான. இவர்களுக்கெல்லாம் நாளை வருவது தெரியும் என்று நம்புகின்றார்களே மக்கள். இதை விட கொடுமை என்ன இருக்கும்? எவனும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சோதனையை சந்தித்திருக்கின்றது. அரசாங்கம் கடந்து திணறுது, முடியல. இதே வெள்ளம் சென்னையில ஏற்பட்டிருந்தா சென்னை சுக்குநூறா போயிருக்கும் அப்படிங்கிறான். ஒண்ணுமே எதுவுமே தேராது அப்படிங்கிறான். அந்த அளவுக்குள்ள ஒரு வெள்ளம். அதுல என்ன கேட்டா, சென்னையில உள்ள பிரச்சனையில கடல் நீர் உள்ள வாங்கலையாம். எல்லா வெள்ளத்தையும் கொண்டு போய் அந்த நீர் வழித்தடங்கள் எங்கு கொண்டு போய் சேர்க்கின்றன? கடல்ல தான் கொண்டு போய் சேர்க்கின்றன. இந்த தடவை கடல்ல சேர்க்க முடியலங்கிறான். என்னன்னு கேட்டா, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறது கடல்ல தான் உருவாகுது. அந்த கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்கின்ற பொழுது அலை பெருசாக எகிரி வரும். அந்த சந்தர்ப்பத்துல வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை கடல் உள்வாங்காது. என்ன செய்யும்? ஒகுலிக்கல் இன்சான் இப்பதான் திணறான். பெரிய பெரிய ராட்சத கட்டிடங்கள்லாம் கட்டியாச்சு, பல அடுக்கு மாடிகள் எல்லாம் கட்டியாச்சு. என்ன செய்ய முடிகின்றது? முடிஞ்சா ஒண்ணுமே செய்ய முடியாது. மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். இவன் என்ன நினைக்கிறான்? நம்ம ட்ரெயின்ல ஏறி போயிடுவோம். அப்படிதான் இந்த திருச்செந்தூருக்கு வந்த ஒரு அம்மா சொல்றாங்க, நாங்க அப்படியே ட்ரெயின்ல போயிடுவோம்னு நினைச்சோம்.
அங்கேயே ட்ரெயின் நிக்குது. 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. அப்புறம் அறிவிப்பு கொடுக்குறான், இன்னும் உங்க ட்ரெயின் போகாது, தண்டவாளம் இடையில கிழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஒகுலிக்கல் இன்சான வாய்ஃபா, நீ ட்ரெயின்ல தப்பி போலான்னு நினைக்கிறியா? முடியாது. அதாவது இவன் பெரிய அளவுல கட்டடத்தை கட்டி வச்சிருக்கிறான். அதெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல், ருசி ஹோட்டல் அங்கெல்லாம் காட்டுறான். லட்சுமி ஏதோ ஒரு பேர் போட்டு அதெல்லாம் அப்படியே மூழ்கி போய் கிடக்கின்றான. மலைக்கு முன்பு மலைக்கு பின்பு போட்டிருக்கான், கிபி மாதிரி போட்டிருக்கான். மலைக்கு முன்பு மலைக்கு பின்பு. முடியல. என்ன ஆச்சு? ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லாஹ் நினைச்சா அப்படி கொண்டு வருவான். அல்லாஹ் நினைச்சா கொண்டு வருவான். குர்ஆன் நமக்கு கண் முன்னால வந்து அப்படியே நிற்கின்றது. என்ன நடக்கின்றது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தரையில கப்பல் கட்டுறாங்க. இப்போ என்ன முகநூல் எல்லாம் கிண்டலா போடுறாங்கன்னா, ஒவ்வொரு ஆளும் கார் வாங்கியிருக்கிறதோட சேர்த்து ஒரு படகும் சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. போட் இருந்தா தான் சென்னையில நம்ம ரூட்ல போக முடியுங்கிற அளவுல ஆகி போச்சு. அவங்க தரையில கப்பல் கட்டுறாங்க. ஒரு கூட்டம் தாண்டி போவாங்க, கப்பல் கட்டுறான் அப்படின்னு சிரிக்கிட்டே போறான். அல்லாஹ் சொல்றான், கப்பல்ல ஏறியாச்சு. ஓஹிய தஜ்ரீபிஹிம் ஃபீ மௌஜின் கல்ஜிபால். அல்லாஹ் அக்பர். அந்த வெள்ளத்தை பற்றி சொல்றான். அந்த வெள்ளம் அப்படியே பெருக்கெடுத்து வந்து விட்டது. பூமிக்கு உத்தரவு போட்டான், வானத்திற்கு உத்தரவு போட்டான். கொட்டு 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 கொட்டிக்கிட்டே இருக்குது, பெருக்கெடுத்து வந்து கொண்டே இருக்கின்றது. அவன் அந்த தண்ணீர் கிளம்புவதை பற்றி சொல்றான். அலை மலை போல் அடிக்கின்றது அப்படிங்கிறான். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் கடந்து போகின்றது. இப்ப என்ன செய்யறாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்க்கிறான். அவன் அங்கே ஒரு இடத்தில் தவித்து கொண்டு நிற்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை கூப்பிடுறாங்க. அவன் அங்க ஒரு இடத்துல தனியா நிக்கிறான். யாபனை இருக்கமானா, என்னருமை மகனே என்னோடு வந்து சேர்ந்து விடு. ஒலா தக்குன் மால் காஃபிரின், காஃபிரோட நீ போயிடாதப்பா என்று கெஞ்சுகின்றார்கள். அவன் சொல்றான், கால சஆபி இலா ஜபலின் யாசிமுனி மினல் மா. இதோ இருக்கின்றதை இந்த மலையில் நான் ஏறிக்கொண்டு என்னை தற்காத்துக் கொள்வேன் என்று அவன் தகப்பனாருக்கு சொல்கின்றான். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிகிறானோ அவனை தவிர்த்து பாதுகாவலன் கிடையாதுப்பா. அவன் நினைச்சா மலை அளவுக்கு வரும், நம்ம தப்பிடுவோம் நினைச்சான். மலையும் தாண்டி ஏறுதுன்னா அதான் இவன் இப்போ வந்து காட்டிட்டு போயிருக்கு. அடுத்த தடவை நீ என்னென்ன ஆட்சி வச்சிருக்கியோ இப்போ இதில் நம்ம ஊர்லயே எங்க திருநாவனம் பாதிக்கல, நம்ம திரு மேட்டில் இருக்கு. இது யாரும் அதாவது பாதிப்புள்ளானவங்களே ஒரு மற்ற ரகமா நினைச்சு சொல்லல. ஆனால் நமக்குள்ள இப்படி சொல்லக்கூடிய என்னுடைய கூட அப்படித்தானே கேட்கிறாங்க. நமக்கும் போன் வருது, என்னாச்சுங்க பெரிய ரொம்ப மேல படங்களும் ரொம்ப திரும்ப திரும்ப காட்டுறானே என்று இப்படி சொல்லும் போது நம்ம இடம்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அல்லாஹ் நினைச்சா, நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம வாழக்கூடிய உலகம் இதுதான். இந்த மாதிரியான அளவுல ஒரு உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவங்க இறைவன் நாடினால் மலையளவுக்கு வரலாம். அந்த மாதிரிதான் வந்து இருக்குது. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுல இறைவனும் சோதிக்கின்றான். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மென்மேடு டிசாஸ்டர் அப்படிம்பாங்க, மனிதனாக உருவாக்கி கொண்ட பேரழிவு. இப்ப எல்லாருமே என்ன செய்தாங்க, கார் போறதுக்கு வழி விட்டான், நீர் போறதுக்கு வழி விடல. எல்லாத்திலயும் அங்கங்க அடைச்சி போடுறா அப்படின்னு சொல்லி பேராவை போட்டு அவன் குளம் எது. மக்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, கொத்பாவளி கபர்ஸ்தானை தான் விட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துக்காக வேண்டி பேயா அலைகிறான். இதனால என்ன செய்யறாங்கன்னா, குளம் முழுவதும் ஆக்கிரமிப்பு. சென்னையிலும் அதுதான். சென்னையிலையும் அங்க உள்ள அமைப்பு பற்றி உலக அமைப்பிலேயே ரொம்ப அற்புதமான அமைப்பு என்று சொல்கின்றான். மழை பெஞ்சது என்று சொன்னால் ஆங்காங்கே அதற்குள்ள அந்த கால்வாய்கள்லாம் அப்படியே போய் கடல்ல போய் சேரக்கூடிய அளவுல தான் வச்சிருக்கான். ஆனா இவன் என்ன செய்யறான்னா, ஆங்காங்க இல்லாம குளம் முழுவதும் தண்ணீர் ஓடக்கூடிய இடங்கள், இந்த மாதிரியான நீர்த்தலங்களை எல்லாம் இது அரசாங்கமும் சேர்ந்து செய்யணும், மக்களும் உணரணும். ஆனா பெரும் பெரும் பணக்காரங்கள்லாம் பெரிய மதகு மாதிரி போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. என்ன வந்தாலும் சரிதான், நாடு தச்ச 2 தச்சாக்கி போட்டு இங்கே கிடப்போமே தவிர வெளியில போயிருவோமா நாங்க என்பது போன்று எல்லாரும் உட்கார்ந்து வெளியிலே போறதுக்கு மறுக்கிறோம். அத மாதிரி இருக்கிறதுனால மக்களுடைய இந்த மனநல விரியல், ஊரும் விரியவில்லை. இப்படியெல்லாம்
தண்ணீர் ஓடக்கூடிய அந்த பாதையெல்லாம் அடைச்சதுனால அது என்ன செய்யும், கிளம்பி வந்தா எங்க பள்ளம் கிடைக்கின்றதோ அதுல இங்க மந்திரி ஊடு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நம்ம அவுட்டுக்கு போக வேண்டாம், நம்ம அப்படியே லெப்ட்ல போய் ரைட்ல அப்படி கட் பண்ணி அப்படி நேரா ஸ்ட்ரைட்டா போயிடுவோம் அப்படின்னு போவோமா, கிடைக்கிற வரைக்கும் அது பாட்டு உள்ள போஞ்சுக்கிட்டே இருக்கும். யார் யார் உள்ள வர்றாங்களோ வா 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 அப்படின்னு சொல்லி. சுனாமி அப்படித்தானே வந்துச்சு, திடீர்னு காலையில வந்துச்சு. காலையில அழகான முறையில் நம்மள மாதிரிலாம் வாக்கிங் போயிட்டாங்க, வாக்கிங்கா போயிட்டு இருக்கியா இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போச்சு. ஒரு அமுக்காவது முடிஞ்சு போச்சு. இருக்கிற காரையும் சேர்த்து இங்க தானே விட்டுருக்க, நான் பத்திரமா கூட்டு போய் என்ன செய்யணுமோ நான் செய்யறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னிலையில அவனுடைய, அதாவது நீரு, நெருப்பு, காற்று, எதற்கு முன்னாலும் மனிதன் நிற்க முடியாது. இன்சானு லைஃபா, மனிதன் பலவீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கின்றான். அதான் அவன் இந்த உலகத்துல இதை எவனாவது சொல்ல முடிஞ்சா? சொல்லவே முடியாது. மறைவான செய்திகளை, நாளைக்கு வரக்கூடிய செய்திகளை இந்த உலகத்துல யாருமே, என்ன சேட்டிலைட் இருக்கின்றது பெரிய பெரிய அளவுல, அத்தனை சேட்டிலைட் இருந்துதானே தகவல் சொல்ல முடியலனால திணறான். அதுதான் இந்த அர்த்தம். 2015 அதுதான். 2015 உள்ள அந்த செய்திகளை எடுத்து பார்த்தா அதுல அப்படியே அந்த மெட் டிபார்ட்மெண்ட்னால, வானிலை ஆய்வு மையத்தினால ஒன்றுமே சொல்ல முடியவில்லை, அவர்கள் சரியான முறையில் துல்லியமான முறையில் சொல்ல முடியவில்லை என்றுதான் எழுதுகின்றாங்க. அதுதான் இப்போதும் உள்ள நிலைமை. பார்க்கிறோம், ஒண்ணுமே செய்ய முடியலையே. இந்த மாதிரியான அளவுல நாமும் இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது மனிதன் வைத்திருக்கக்கூடிய அந்த கருவிகள், மெயினாக கம்யூனிகேஷன் ஃபெயிலியர், செய்தி தொடர்பு. மொபைல் வச்சிருக்கிறான், மொபைல் வச்சிருந்தா அது எவ்வளவு நேரம் நீடிக்கும்? சார்ஜ் இருக்கிற வரைக்கும். கரண்டை கட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா மனிதன் பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாயிரும். அரசாங்கம் அந்த வேலையை செய்கின்றது, சார்ஜ் இருக்க மாட்டேங்குது. அதற்கடுத்து அப்படியே நீங்க சார்ஜ் இருந்தாலும் டவர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுதான் கம்யூனிகேஷன். ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப உள்ள இருந்து மாட்டிக்கொண்டால் என்ன செய்யறது? செல்ஃபி எடுக்கிறான இவனுக்கு இப்ப என்ன செய்யணும், அங்க வெள்ளம் இழுத்துட்டு போகும்போது அப்படி இழுத்துக்கிட்டே அப்படியே போக வேண்டியதான். இது ஒரு கூட்டம். எதை பார்த்தாலும் செல்ஃபி எடுக்கின்றது. வாட்ஸ்அப் பயன் இல்லை, ட்விட்டர் பயன் இல்லை, இன்டர்நெட் பயன் இல்லை, காரு அது பாட்டு நான் ஒன்னும் இவன் நான் சுமந்து போறேன்ல, எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுன்னு சொல்லிட்டு தண்ணீர் அது பாட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. அங்க ஓடுது, இங்க போகுது. இந்த தூத்துக்குடி என்ன மாதிரியான நெல்லை மாவட்டத்தை விட அல்லாஹ் நம்ம ஊருக்கு அருள் செய்திருக்கிறான். தண்ணீர் ஏதோ வடிந்து விடுகின்றது. ஒரு நாள் கழிச்சாவது தூத்துக்குடியெல்லாம் வடியாம மக்கள், அதாவது நம்ம ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் அங்க போய் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. இந்த அளவிற்கு தண்ணீர் எப்படி இருக்குன்னு பாரு. உணவு கொண்டு போய் கொடுத்தா வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சும்மா ஒரு சாயா வாங்கி கொடுத்தாலே அல்லாஹ் தான் நமக்கு இறை நம்பிக்கை கொடுத்துருக்கான். அந்த மக்கள் அந்த அளவுக்கு டாக்டர்கள் பசியில கிடந்திருக்கிறாங்க. முடியல, என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த அளவிற்கு தான் மக்கள் மாட்டிக்கொண்டிருந்தார்கள் என்பதை நாம முடிகின்றது. பஸ், ட்ரெயின், விமானத்தில் ஏறி தப்பிச்சிரும். போன வெள்ளத்துல விமானமே மிதந்துச்சு. சென்னை ஏர்போர்ட் இருக்குல்ல, எங்க வண்டி எடுத்துட்டு எங்க ஓடா, அதெல்லாம் ஒன்றும் போக முடியாது. என்ன மனிதன் விமானம் என்ன வச்சிருந்தாலும் சரிதான். அல்லாஹ் சொல்றான், மனிதன் பலவீனமானவே படைக்கப்பட்டிருக்கின்றான். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில இதெல்லாம் நமக்கு என்ன காட்டுகின்றது என்று சொன்னால், இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் கிடையாது, நீ இன்னொரு உலகத்திற்கு தயாராய்க்கு. சூரத்துக்காக வதரிபுலகும் மஸலல் ஹயாத்தி துன்யா, இவர்களுக்கு உதாரணமாக இந்த உலக வாழ்க்கையை எடுத்து சொல்லுங்கள். அது எப்படிப்பட்டது என்றால், கமாயின் அன்சல்னாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து மலையை இறக்குகின்றோம். ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்த், தாவரம் அந்த நீரோடு கலந்து அப்படியே செழிப்பா காட்சி அளிக்கின்றது. வல்லன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன், நாம் அறுவடை செய்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். அவ்வளவுதான், அல்லாஹ் தஆலா அதை அறுவடை செய்யப்பட்டது போன்று ஆக்கி விடுகின்றான். ஃபஅஸ்பஹ ஹஷீமன் ததுருஹு ரியாஹ், காற்றில பறக்கக்கூடிய புழுதிகளாக, சருகுகளாக அது ஆகிவிடுகின்றன.
வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா, அல்லாஹ் தஆலா எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். இதுதான் உலகம். அப்ப என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. எல்லாம் சூரத்து காஃப்ல வருது. இந்த உலகத்துல பொருள், மக்கள் குட்டிகள், இவையெல்லாம் இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள். வல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக சவாபன் வ ஹைருன் அமலா. நல்ல அமல்கள், நிரந்தர அமல்கள் இருக்கின்றனவே, அதுதான் உன்னுடைய இறைவனத்தில் கூலி தருவதாலும் ஆதரவு வைப்பதாலும் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சூரத்து கஹ்ஃப்ல சொல்கின்றான். அப்ப அந்த அடிப்படையில் நாமும் தொழுது முடித்து விட்டு ஒரு 33 சுப்ஹானல்லாஹ் சொல்றோமே, அதுதான் பாக்கியாத்து சாலிஹாத். நம்ம ஆட்கள் தொழுது முடிச்ச உடனே என்ன செய்யறான்னா, இப்படி தட்டுறான், தட்டின உடனே அதுக்கடுத்து பறக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறான். 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. இதனுடைய அருமை இப்போது தெரியாது. 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்றேங்க. இது இறைவனிடத்தில் மிகப்பெரிய ஒரு கூலியை பெற்று தரக்கூடிய ஒன்றாகும். அப்ப இப்படி நம்ம நன்மைகளை பட்டியல் போட்டுக்கொண்டே சொல்லலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யத்லூனல் கிதாப். வேதத்தை ஓதி குர்ஆன் ஓதுறது இருக்கின்றது, அது நன்மையை தருகின்றது. வஅகாமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டி, வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா, பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் நாம கொடுத்ததை செலவு செய்கின்றார்களே, யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர், அழியாத வியாபாரத்தை அவர்கள் ஆதரவு வைக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த வியாபாரம் நஷ்டம் அடையாது. எத்தனையோ இடங்கள்ல உள்ள போய் நுழைகின்றது தண்ணீர், ஃப்ரிட்ஜ் போகுது, என்ன ஆகும் பாருங்க. துணிமணிகள் வச்சிருக்கிறான், உள்ள போகுது, அவ்வளவுதானே. எவ்வளவு பெரிய நஷ்டம். நம்ம மக்கள் எல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதா இருந்தால் எவ்வளவு சிரமப்பட்டு வாங்குறாங்க. அவ எல்லாமே முடிந்து போய் விடுகின்றது. இதெல்லாம் அழிந்து போகக்கூடியவளாக இருக்கின்றன. நிரந்தரமான ஒன்று எது? திஜாரத்தன் தபு, அழியாத ஒரு வியாபாரம். நாமோ தொழக்கூடிய தொழுகை, செய்யக்கூடிய தர்மம், இதுதான். இப்ப நம்ம ஜமாத் சார்பில் அல்லாஹ்வுடைய கிருபையினால நாம இந்த பணியை செய்திருக்கிறோம். மற்ற இயக்கங்கள் செய்கிறாங்க. ஆனால் அந்த இயக்கங்களுக்கு பின்னால் ஒரு சுயநலம் இருக்கின்றது. என்ன சுயநலம்? நாம நாளைக்கு தேர்தல் நின்னா, ஆஹா இவங்க என்ன மாதிரி வெள்ளத்தில் நீஞ்சி வந்து நமக்கு உதவி செய்தாங்க, அதனால உள்ளத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு ஓட்டு போடுவோம், அந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றது. நமக்கு அந்த எதிர்பார்ப்பு கிடையாது. ஒன்றே ஒன்றுதான், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக வேண்டி நாங்கள் உதவி செய்கின்றோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா, உங்களிடத்திலிருந்து பிரதிபலனாக நாங்கள் எந்த கூலியும் எதிர்பார்க்கவில்லை. தேங்க்ஸ், நன்றி என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்னமா நுதீமுக்கும் வஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா, மிகவும் கடுமையான கடுகெடுக்கக்கூடிய ஒரு நாளை அஞ்சி இந்த காரியத்தை நாங்கள் செய்யறோம். அவ்வளவுதான், கூலி அல்லாஹ்விடத்தில் உள்ளது என்று 3-4 நாட்களாக நம்முடைய பள்ளியில தொடர்ந்து சமையல். பக்கத்தில் சேவியர் காலனி, அதை இன்னும் சொல்ல போனால் நம்ம அரசாங்கம் கிடையாது, மக்களுக்கு இன்னும் தேட்டம் இருக்கின்றது, தேவை இருக்கின்றது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் முடியல. இன்னும் தூத்துக்குடி மாவட்டம் சகஜ நிலைக்கு வர முடியல, தண்ணீரே வடியல. அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறாங்க. நம்ம ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் முடிந்த அளவிற்கு யார் யாருக்கு உணவு கொடுக்க வேண்டுமோ அந்த உணவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதுல நாமும் இந்த மாதிரி ஒரு பணியில ஈடுபடுறதுனால நம்முடைய பனியன்ல டிஎன்டிஜன் போட்டிருக்கோம். இது விளம்பரத்துக்காக வேண்டி கிடையாது. இது எதற்கு தெரியுமா? இவன் ஏன் இந்த காரியத்தை செய்யறான் என்று பிற மதத்தில் உள்ளவன் பார்க்கணும். அப்படி பார்த்து விட்டு இவனுக்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன, அவன் அதை தெரிய வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பனை விட சிறந்தவன் யார் இருக்க முடியும்? நல்லவள் செய்கின்றான், நான் முஸ்லிம் என்று அவன் சொல்லிக் கொள்கின்றான். பெருமையாக சொல்ல வேண்டிய இடம் இருக்கின்றது. இந்த இடத்துல சங்கிகள் ஓடிவிட்டான், ஆர்எஸ்எஸ் காரன் இல்ல. இன்றைக்கு இந்த நாட்டில் முஸ்லிம்களை நீ விரோதிகளாக
அவர்கள் துரோகிகளாக சித்தரிக்கின்றாய். பார், இந்த சமூகம் உனக்கு ஒரு சோதனை என்று வந்தால் கூட வந்து நிற்கின்றது, வெள்ளத்தில் வந்து நிற்கின்றது, உனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நிற்கின்றது, புயல் காலத்தில் வந்து உன்னிடத்தில் நிற்கின்றது என்று அல்லாஹ் அங்கு காட்டுவதற்காக வேண்டித்தான், அவனுடைய தூதரை அங்கு காட்டுவதற்கு வேண்டிதான். இந்த நலத்தை தவிர்த்து நமக்கு எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஒரு ஜமாத்து சுயநலத்திற்கு அப்பாற்பட்டு பொது நலத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்து இந்த இயக்கத்தின் சார்பிலை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கின்றேன். இந்த காரியத்தை எதற்கு செய்யறோம்? 2000 3000 என்று அதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்டு அல்லாஹ்வுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். இது நாளைக்கு நமக்கு மறுமையில மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். நான் வாசித்து காட்டிய அந்த வசனம், இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா, அந்த நாளை பயப்படுகின்றோம் என்று சொல்லி அள்ளி கொடுங்கள். அவன் இந்த பணியில ஒருவன் தன்னை ஈடுபடுத்தி, இவன் ஏன்டா இதுல ஈடுபடுறான், எத்தனையோ ரசிக மன்றங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, இவன் ஏன் இதில் வந்து நிற்கின்றான்? அவனுடைய மார்க்கம் சொல்கின்றது, அவனுடைய மார்க்கம் என்ன சொல்கின்றது? ஏகத்துவத்தை போதிக்கின்றது. ஏகத்துவம் என்றால் என்ன என்று ஒருவன் அதன் வழியாக உள்ளே வந்து வந்தான் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு பெருமை, அவனுக்கு கிடைக்கின்றது மறுமையினுடைய அருமை. அதற்காக தானே இந்த பணி, எம்மாபெரிய ஒரு பணி என்பதை புரிந்து, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த ஒரு பணி, செய்கின்ற பணி, செய்ய போகின்ற ஒரு பணி என்பதை புரிந்து நாம் செயல்படுவோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.